சிருஷ்டி மரத்தின் விதையே முத்த நினைச்சேன் உன்னையே சிருஷ்டி மரத்தின் விதையே முத்த நினைச்சேன் உன்னையே பேரில் நான் தான் இருக்கிறேன் விதையே உன்னோட சேர்ந்தே இருக்கிறேன். ஓம் சாந்தி. 5/6/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, நீங்களே பிரபுவினதும் அதிபதியினதும் குழந்தைகளும் இளவரசர்கள் ஆகப் போகின்றவர்களும் ஆவீர்கள். எனவே நீங்கள் எதன் மீதும் ஆசை கொள்ளவோ அல்லது எதனையும் எவரிடமும் கேட்கவோ கூடாது. கேள்வி: ஆரோக்கியமாக இருப்பதற்கு நீங்கள் எதனில் தங்கியிருக்கக்கூடாது? பதில்: உலகாய சௌகரியங்களில் தங்கியிருப்பதனால் தாங்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் என சில குழந்தைகள் எண்ணுகின்றார்கள். எவ்வாறாயினும் தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் இங்குள்ள உலகாய சௌகரியங்கள் மீது எந்த ஆசையையும் கொண்டிருக்கக்கூடாது. உலகாய சௌகரியங்கள் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்காது. உங்களை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு நீங்கள் நினைவு யாத்திரையில் நிலைத்திருக்க வேண்டும். சந்தோஷ போஷாக்கை போல வேறு எந்த போஷாக்கும் இல்லை என கூறப்பட்டுள்ளது. சந்தோஷமாகவும் போதையுடனும் இருங்கள். ததிச்சி ரிஷி செய்ததை போன்று யக்ஞத்திற்கு உங்கள் எலும்புகளை கொடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. ஒரு பொழுதும் எவரையும் குழப்பம் அடையச் செய்யாதீர்கள் அல்லது நீங்களும் எவராலும் குழப்பம் அடையாதீர்கள். உங்கள் திறமையினாலோ அல்லது நீங்கள் செய்கின்ற அச்சேவையாலோ அகங்காரம் கொள்ளாதீர்கள். குழந்தைகளாகிய உங்கள் மீது தந்தை மரியாதை வைத்திருப்பது போன்று நீங்களும் உங்கள் மீது மரியாதை கொண்டிருக்க வேண்டும். 2. யோக சக்தியின் மூலம் உங்கள் ஆசைகள் அனைத்தையும் முடித்து விடுங்கள். பிரபுவினதும் அதிபதியினதும் குழந்தைகளாகிய நீங்கள் இளவரசர்களாகப் போகின்றீர்கள் என்ற சந்தோஷத்தில் எப்பொழுதும் போதை அடைந்திருங்கள். எப்பொழுதும் சேவை செய்யும் பொழுது அமைதியாக இருங்கள். உங்கள் நரம்புகளில் இன்னமும் இருக்கின்ற தீய ஆவி எதனையும் அகற்றிவிடுங்கள். ஆசீர்வாதம்: உங்கள் பிராமண வாழ்க்கைக்காக தந்தையிடம் இருந்து ஒளி கிரீடத்தை பெறுகின்ற மகா பாக்கியசாலி ஆத்மா ஆகுவீர்களாக. சங்கமயுக பிராமண வாழ்க்கையின் சிறப்பியல்பு தூய்மையாகும். ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் தந்தையிடம் இருந்து பெறுகின்ற ஒளி கிரீடம் தூய்மையின் அடையாளமாகும். இந்த ஒளி கிரீடமானது இரத்தினங்கள் பதித்த கிரீடத்தையும் விட மேன்மையானதாகும். இந்த கிரீடமானது அதி மேலான ஆத்மாவும் மகாத்மாவுமான இறை பாக்கியத்தை உடைய ஆத்மாவிற்கான அடையாளமாகும். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் பிறப்படுத்தவுடனேயே தூய்மையாக இருப்பீர்களாக என்ற ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். அதன் அடையாளமே ஒளி கிரீடம் ஆகும். ஸ்லோகம்: எல்லையற்ற ஆர்வமின்மையின் மனோபாவத்தினால் தமது ஆசைகளினால் விரக்தியடைந்திருக்கின்ற ஆத்மாக்களின் அவ்விதமான விரக்தியையும் அகற்றுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. பூந்தோட்ட காவல்காரன் பூக்களை காக்கும்